நாய்கள் திடீரென செருப்பு மற்றும் துணிகளை கடிக்கிறதா? காரணம் என்ன தெரியுமா? தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். நாய்கள் வீட்டில் செருப்பு, துணி போன்றவற்றை கடிப்பது என்பது பலருக்கு தெரிந்ததாக தோன்றும். ஆனால் உண்மையில் இது ஒரு அற்புதமான உணர்ச்சி தொடர்புடைய செயலாகும். ஒரு நாய் தன் சொந்த மனிதரின் வாசனையை மிக அதிகமாக விரும்புகிறது. நம் காலணிகள், துணிகள் எல்லாம் நம் உடலில் இருந்து சென்ற வாசனையை கையாளும் பொருட்கள். அந்த வாசனையை நினைவாக வைத்துக் கொள்ள, நம்மை அருகில் இருப்பது போல் உணர அவை அவற்றை கடிக்கின்றன. நாய்கள் தங்களுடைய செருப்புகளை, துணிகளை, கம்பிகளை கடிக்கின்றன என்பது பலருக்கு தெரியும். இது அவை சாப்பிடுவதற்கோ சேதப்படுத்துவதற்கோ அல்ல. மனிதர்களின் வாசனை அந்த பொருட்களில் பதிந்திருப்பதால் அதனை தங்களுக்குள் வைத்திருக்கவே இப்படி செய்கின்றன. இது அவற்றின் நேசத்தை வெளிப்படுத்தும் செயலாகும். அதேபோல் இந்த செயல் அவற்றின் பற்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் விதமாக இயற்கை பயிற்சி கூட ஆகிறது. நாய்கள் பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகளில் சேவை செய்யும் திறமை பெற்றவை. இராணுவம், போலீஸ் துறை, பாதுகாப்பு நிறுவனங்கள் போன்ற இடங்களில் நாசுக்களை கண்டுபிடிப்பது, குற்றவாளிகளை பிடிப்பது, பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது போன்ற பணிகளில் நாய்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. மனிதர்களுக்கு துயரம் அல்லது மன அழுத்தம் ஏற்படும் போது நாய்கள் அவர்களின் மனதை சமாதானப்படுத்தும் சக்தி வாய்ந்தவை. பல்லாயிரக்கணக்கான மருத்துவ ஆய்வுகள் நாய்களை வளர்ப்பது மனநலம் மற்றும் உடல் நலத்திற்கு நல்லது என நிரூபித்துள்ளது. கண் பார்வை இல்லாதவர்களுக்கு வழிகாட்டும் நாய்கள் அவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய ஆதரவாக உள்ளன. எந்த ஒரு மனிதர்களின் வழிகாட்டியை விட உணர்வுள்ள நம்பிக்கையான நண்பர்களாக அவை செயல்படுகின்றன. காடு, மலை, சிறப்பு சேமிப்பு பகுதிகளில் புலி, கரடி போன்ற விலங்குகளை கண்டறிந்து உயிர் பிழைக்கும் பணி செய்வதிலும் நாய்கள் ஈடுபடுகின்றன. இது மனிதர்களின் உயிரை காக்கும் பணியாகும். நாய் நரம்பியல் உணர்வுகள் அற்புதமாக இருக்கும். சில நாய்கள் தனி பயிற்சியின் மூலம் காயம் அல்லது நோய் உள்ளவர்களை உணர்ந்து உடனடியாக தங்களது அதிர்வுகளை கொண்டு எச்சரிக்கும் திறன் கொண்டவை. உலகின் சில மருத்துவமனைகளில் இந்த நாய்கள் பயனடைவதாகும். நாய்கள் எவ்வளவோ அதிகமான பணிகளை, அன்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் உயிர்கள். நாம் அவற்றின் உணர்வுகளை மதிக்க வேண்டும், அவற்றை நேசிக்க வேண்டும். நாய்கள் மனிதனின் உண்மையான நண்பர்களாக வாழ்ந்து வருகின்றன என்பதை மறக்காதீர்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.